உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலே உங்களோடு கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை 12ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு எல்லோருக்கும் சிறந்த மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையட்டும். அத்தோடு நின்று விடாது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வரும் செய்திகளையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஆதரவை பரிபூர்ணமாக வழங்குங்கள். இன்றைய செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நல்ல செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் பாடகர் சங்கீதனின் கைது தொடர்பாக லண்டனிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழர்களுக்கான சுதந்திர வேட்பாளர்கள் அமைப்பு தான் இந்த லண்டனிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது. கடந்த வாரம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழ் பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்து தாயகத்திற்கு திருப்பி அனுப்புமாறு அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கோஷம், அதாவது வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நான் நினைக்கிறேன் அவரை இங்குதான் வைத்திருக்கின்றார்கள். இதில் பலவாறான செய்திகள் பரவுகின்றது. சாதாரண குற்றத்தடுப்பிலே தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், எல்லாம் மாறி மாறி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக வழக்கம் நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு அரசு சட்டத்தரணி ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே சங்கீதனை விடுவிக்க கோரி பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் பற்பல பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு செய்தியை பார்த்தால், குமரன் பத்மநாதனிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் எங்கே? சரத் பொன்சேகா வாக்கு மூலம் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச நிதி பொறுப்பாளராக இருந்த கேபி என அறியப்படும் குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் பெருமளவிலான தங்கத்தின் கதை குறித்து அதனுடைய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த உயர் மட்ட விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் இராணுவ தளபதியும் பீல்ட் மாஸ்டருமான சரத் பொன்சேகா இளஞ்ச ஊழல் ஆணை குழுவின் முன்னிலையாகி வாக்கு மூலம் வழங்கி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த 2009 மே மாதம் விடுதலை புலிகளின் தலைமை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த அமைப்பின் தலைவராக கேபி உருவெடுத்ததாக தகவல் வெளியாகின. எனினும் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மலேசியாவின் கோலாலம்பூரில் வைத்து இலங்கை உளவுத்துறை மற்றும் சர்வதேச பாதுகாப்பு படைகளின் கூட்டு நடவடிக்கையின் மூலம் அவர் கைது செய்யப்பட்டு இரகசியமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார். அதன் பின்னர் அவர் அரசாங்க பாதுகாப்பில் வைக்கப்பட்டு சமூக சேவை மற்றும் அரசியல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையிலேதான் கேபி கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்த பல டன் தங்கம் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் சொத்துக்களுக்கு பின்னர் என்ன நடந்தது என்பது தொடர்பில் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இது குறித்து ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் சரத் பொன்சேகா அவர்கள் பேசியிருக்கிறார். 2009 கேபி கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்த தங்கம் அரசாங்கத்தாலும் பாதுகாப்பு அதிகாரிகளாலும் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து எனக்கு என்ன தெரியும் என்று கேட்பதற்கு நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் கேபி கைது செய்யப்பட்ட அந்த சமயத்தில் நான் இராணுவ தளபதியாக பணியாற்றவில்லை, மாறாக பாதுகாப்பு படை தலைமை தளபதியாகவே பதவி வகித்தேன். எனவே அவரிடமிருந்து ஏதேனும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தால் அது குறித்த விவரங்கள் எனக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி நான் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன் என்ற விவரத்தையே ஆணைக்குழுவிடம் விளக்கியுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி தனது பதவி காலத்தில் கேபி தொடர்பான விவகாரங்களில் தமக்கு எந்தவித தொடர்பும் இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறானது ஒரு பின்னணியில் போருக்கு பிந்தைய காலத்தில் கைப்பற்றப்பட்ட இந்த சொத்துக்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு கூறல் தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தங்க இருப்புகள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டன என்பது குறித்த விசாரணையை
ஆணைக்குழு தற்பொழுது தீவிரப்படுத்தியுள்ளது என்று அந்த விசாரணை தொடர்கிறது. உண்மையில் விடுதலை புலிகள் அமைப்பின் பணத்தை இலக்கு வைத்த ராஜபக்சக்கள் என்பதையும் பொன்சேகா அவர்கள் வெளிப்படுத்தியதாகவே ஒரு செய்தி இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பணத்தை மலேசியா போன்ற நாடுகளில் வணிகங்களை தொடங்க ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்தியமை குறித்த குற்றச்சாட்டுகள் இன்றும் தொடர்கின்றன என்று பீல்ட் மாசன் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியிருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச வலையமைப்பை வழிநடத்திய ஹேப்பி என்ற நபர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த அமைப்பின் பணத்திற்கும் கப்பல்களுக்கும் எதுவும் நடக்கவில்லை என்று பல கருத்துக்களை இந்த தரப்பினர் முன்வைத்தனர் என்றும் கூறியுள்ளார். தென்னிலங்கை ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு மேற்படி கருத்துக்களை அவர் தொடர்ந்தும் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருகிறார். சரத் பொன்சேகா சுரேசாலை என்ற அதிகாரி எந்த பொறுப்பான பதவியையும் வகிக்கவில்லை. அவர் ஓர் அலுவலகத்தில் அறிக்கைகளை தயாரிக்கும் பணியில் மட்டுமே ஈடுபட்டிருந்தார். தமிழ் மொழியை கையாளும் மற்றும் திறன், ஆங்கிலத்தில் அறிக்கைகளை எழுதும் ஆற்றல் ஆகியவற்றின் காரணமாக அவர் கொழும்பில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். இதன் மூலம் அக்காலத்தின் புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்த ஹெண்டவிதானவின் கீழ் இருந்த உயர் அதிகாரிகளை அவர் மகிழ்வித்தார். தான் அவரை செயல்பாட்டு இராணுவ பதவிகளிலிருந்து நீக்கிய போதும் கோடபாய ராஜபக்ச பின்னர் அவரை பாதுகாப்பு அமைச்சகத்தில் உள்ள தனது தனிப்பட்ட தலைமையகத்துடன் இணைத்து கொண்டார். அந்த காலத்தில் இராணுவ புலனாய்வுத்துறை மிகவும் பலவீனமாக இருந்ததுடன் விடுதலை புலிகளின் அமைப்பின் பலம் குறித்து பாதுகாப்பு சபைக்கு தவறான தரவுகளை சமர்ப்பித்தது. புலனாய்வுத்துறை 9000 விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதாக பொய்யான அறிக்கைகளை வழங்கிய போதிலும் சரத் பொன்சேகா போர்க்கள ஆய்வுகளின் படி அந்த எண்ணிக்கை 30,000க்கும் அதிகமாகும் கண்ட விதாரண மற்றும் சளைய போன்ற அதிகாரிகள் 4வது ஈழப்போருக்கு எந்த ஒரு உண்மையான பங்களிப்பையும் செய்யவில்லை. அவர்கள் கோடபாய ராஜபக்சவின் அரசியல் நலன்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பணியாற்றினார்கள் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது பல பிரச்சனைகள் வெளியே வந்த வண்ணமே உள்ளது. உண்மையில் புதிய அரசு ஏதோ ஒன்றை செய்வதற்கு முன்னின்று செயற்படுவதாகவே தெரிகிறது. உண்மையில் விடுதலை புலிகளின் பணம் பலம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஏனென்றால் அது ஒரு நிழல் அரசாக இருந்தது. அங்கே வங்கிகள் இருந்தது. சமுதாய அடிப்படை வங்கி, தமிழீழ வைப்பகம் மற்றும் இன்னும் பல வங்கிகள் அங்கே காணப்பட்டிருந்தன. இந்த வங்கிகளிலே பல மக்கள் அடைவுகளை வைத்திருந்தார்கள். அங்கே நகைகள் இருந்தன, பெருமளவான பணங்கள் இருந்தது. அந்த நகைகள் பணங்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதுவரை தெரியவில்லை. இதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து இதை அரசாங்கம் மீட்கின்ற பொழுது இந்த இலங்கையின் பொருளாதாரம் என்பது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செயலை செய்வதற்காக புதிய அரசு முனைந்து கொண்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு விடயத்திலே அது பாரிய விசாரணைகளை முன்னெடுத்து அதற்கான ஒரு தீர்வை வழங்குவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த இறுதி நேரத்திலே நடைபெற்ற இந்த ஊழல்கள், இந்த தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உண்மையில் இந்த அரசு ஏதோ ஒன்றை இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லோருடைய பங்களிப்பும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விடயத்தை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதே போன்று இந்த விடயங்களிலும் பலரின் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் அரசாலும் இதை சரியாக கொண்டு செல்ல முடியும். மேலும் ஒரு செய்தியை பார்த்தால், சங்கிலியன் பூங்கா புத்தக கண்காட்சியின் சீனாவின் அதிகரித்த பகிபாகம் என்ற நாங்கள் செய்தியொன்றை பார்க்கலாம். நடைபெறவுள்ள நல்லூர் பெருந்திருவிழா காலத்தில் சங்கிலியன் பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் சீனாவின் பகிபாகம் இருப்பதாக வெளியான செய்தி குறித்து எழுந்த சர்ச்சையை அடுத்து குறித்த புத்தக கண்காட்சிக்கான அனுமதி வழங்கலை யாழ் மாநகர சபை இடை நிறுத்தியுள்ளது. முன்னதாக யாழ் மாநகர சபையின்
கடந்த நிதிக்குழு கூட்டத்தின் போது சபையின் ஆணையாளரால் இறுதி நேரத்தில் முன்வைக்கப்பட்ட குறித்த புத்தக கண்காட்சி தொடர்பான முன்மொழிவு யாழின் கலை கலாச்சார பண்பாடுகளையும் நல்லூர் ஆலயத்தை பிரதிபலிப்பதாக கொண்டதாகவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாது இருக்குமானால் அதை ஏற்க முடியும் என்று குறித்த குழுவின் உறுப்பினர்கள் கூறிய நிலையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மறுநாள் யாழிலிருந்து வெளியாகும் இலத்திரனியல் ஊடகம் ஒன்றில் குறித்த புத்தக கண்காட்சிக்காக சீனா முனைப்புடன் செயற்படுவதான கருப்பொருளுடன் செய்தி வெளியிட்டிருந்தது. இதையடுத்து பூகோள அரசியலில் குறித்த விடயம் சிக்காதிருக்கும் வகையில் இன்றைய தினம் சபை அமர்வில், அதாவது நேற்றைய தினம் சபை அமர்வில் மாநகரின் முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பர்குணராஜா விடயம் குறித்து சுட்டிக்காட்டி ஆராயப்பட்ட பின்னரே அனுமதி வழங்க வேண்டாம் என பிரஸ்தாபித்திருந்தார் என்று அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வப்போது எங்களுக்கு சர்ச்சையான சில விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்கத்தான் செய்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் கடந்து சமாளித்து கொண்டு செல்ல வேண்டிய தமிழர்களாகத்தான் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் செம்மணியின் சித்துப்பாத்தி மீட்பு பணிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. செம்மணியில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 22ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய நாள், அதாவது 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு நடைபெற்றது. இன்று அந்த நிகழ்வின் போதே 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சொல்கின்றது. உண்மையில் மொத்தமாக இதுவரை 341 எண்புக்கூடுகள் செம்மணி பகுதியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் சோகமயமான ஒரு நிகழ்வாகவே செம்மணி சித்துப்பாத்தி நிகழ்வு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. மேலும் பசில் ராஜபக்ச அவர்களுக்கு சர்வதேச பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என்று பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பசில் ராஜபக்ச அவர்களுக்கு கொழும்பு நீதிமன்றத்திலே பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்படாமல் வெளிநாடு ஒன்றிலே தங்கியிருப்பதால் அவர் இன்னும் முறையான கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அதற்காகத்தான் சர்வதேச பிடியாணை ஒன்றை, அதாவது சத்திய கடதாசி ஒன்றை வழங்கி சர்வதேச பிடியாணைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது. நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை நேரமும் இடிமுழக்கம் சேனலின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.